வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குதிரவாளி வச்சு ஒரு தவளாடை பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், டச் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்பூன் நான் மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் குதிரவாளி எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதை மிக்சியில் சும்மா ஒரு 4 ஓட்டு ஓட்டினா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் பாண்ட்லி வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட ரிக்வயர்டு எண்ணெய். இப்போ கடுகு வெடிச்சுட்டு கடலப்பருப்பு போட்டுட்டேன். கடலப்பருப்பு போட்ட உடனே அது கொஞ்சம் செவந்த உடனே பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு வேண்டிய தண்ணி எப்படின்னா, இப்போ நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன்னா 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன், கல் உப்பு. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சதை எடுத்து கிளறோம். அந்த தண்ணியை அது குடிச்சிடும். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு நல்லா கிளறிட்டு அதை ஆறட்டும்னு வச்சுடுங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு வரலைன்னா ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் அரிசி மாவை கலந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு பயம் வந்ததுன்னா அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்மளது ஆறிடுத்து. இப்போ நான் எப்படி தவளாடை தட்ட போகிறோன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ரவுண்டாக அழகாக தட்டி அதை நடுவில் ஒரு ஓட்டை போட்டு கையில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும். கையில் தண்ணி பிடிச்சி உருட்டுங்க. தண்ணியை கையில் தடவிட்டு தட்டுங்க, ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் சுற்றி மூடிடுங்க. நான் இந்த குதிரவாளியில் பயன்கள் பற்றி போட்டிருக்கேன். அப்புறம் குதிரவாளியில் கஞ்சி போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அழகாக எப்படி வெந்துடுத்து பாருங்கள். தட்டை போட்டு மூடணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மூடினீங்கன்னா அடியில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? மொறுன்னு இருக்கும். ஒரு பக்கம் க்ரன்ச்சியாக இருக்கும், ஒரு பக்கம் சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். ஈவினிங் 2 மணி 3 மணிக்கு பண்ணுறது ரொம்ப நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. சண்டேயில் ஸ்பெஷலாக பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் 2 வரை இப்போ பின் பக்கமும் முன் பக்கமும் காமிச்சிருக்கேன். இதுக்கு ஒரு சட்னி என்னென்னா, வேர்க்கடலை, உடச்சக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சா சூப்பரான ஒரு ஹெல்த்தி சட்னியை தொட்டுண்டு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். குதிரவாளி பயன்கள், குதிரவாளி கஞ்சி 2மே போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.